ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு நன்மை செய்யுங்கள். ரோமர் 2:10 சொல்லுகிறது, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தனி ஜெபத்தின் மேன்மை என்னவென்றால், நாம் முழங்காலிலே நின்று அநேகம் பேருக்கு நன்மை செய்ய முடியும். அநேகம் பேருக்கு தெய்வீக சுகத்தையும் ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் நிம்மதியையும் உங்களால் கொண்டு வர முடியும். நாம் நேரடியாக ஒவ்வொருவரையும் நேரில் சந்தித்து உதவி செய்து கொண்டிருக்க முடியாது. அதற்கு போதுமான நேரமும் இல்லை, வசதியும் இல்லை. ஆனால் முழங்காலிலே நின்று தேவையுள்ள மக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கும்போது கர்த்தர் தாமே காலங்களையும் தூரங்களையும் நேரங்களையும் கடந்து சென்று கிரியை செய்கிறார், அற்புதங்களையும் நடப்பிக்கிறார். நான் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், தூரத்துக்கும் தேவன் அல்லவா என்று கர்த்தர் சொல்கிறார். முழங்காலிலே நின்று தூர இடங்களிலே இருக்கிற மிஷனரிகளுக்காக, அவர்களின் பாதுகாப்புக்காக கர்த்தர் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக ஜெபியுங்கள். ஆப்பிரிக்கா போன்ற இருண்ட கண்டங்களில் உள்ள ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள். உலகத்தின் பல்வேறு கம்யூனிஸ்ட் தேசங்களிலே இரத்த சாட்சியாய் நிற்கும் விசுவாசிகளுக்காக ஜெபியுங்கள். உங்கள் ஜெபம் அவர்களை உற்சாகப்படுத்தும். உங்கள் ஜெபத்தின் மூலம் கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுவதற்கு நல்ல சந்தர்ப்பம் உண்டாகும். உங்களுடைய ஜெபம் தேவனுடைய கரத்தை அசைய பண்ணும். தேசங்களின் தலைவிதியை முற்றிலும் புதிதாக்கிவிடும். ஜெபிக்க ஜெபிக்க ஜனங்கள் மத்தியிலே நன்மை உண்டாகும் என்பதை மறந்து விடாதிருங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது என்ன? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38. யோபு பக்தன் அதிகாலையில் எழும்பி தன்னுடைய பிள்ளைகளுக்காக தேவனிடத்திலே மன்றாடினார். வேதம் சொல்கிறது, யோபு 1:5, விருந்து செய்கிற அவரவருடைய நாள்முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன வேலைகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான். ஜெப நேரத்திலே நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதைப் போல வேறு எந்த காரியத்திலும் பூரணமாய் நம்மால் நன்மை செய்ய முடியாது. ஜெபம் அத்தனை ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய தனி ஜெபத்தினால் நீங்கள் எத்தனையோ ஆயிரமான மக்களுக்கு நன்மை செய்ய முடியும். இன்றைய நினைவிற்கு ஆதியாகமம் 4:7, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். இன்றைய வேத வாசிப்பு காலை லேவியராகமம் 19 மற்றும் 20ஆம் அதிகாரங்கள், மாலை மத்தேயு 27ஆம் அதிகாரம் 51 66ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் ஜெபத்தின் மூலம் அநேகருக்கு நன்மை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து
மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.